நீங்க போடுற லாங் வீடியோ எல்லாமே ஷார்ட் வீடியோவா கன்வெர்ட் ஆயிருச்சா? அது ஏன் அப்படி ஆகுது? அதை எப்படி ஸ்டாப் பண்றது? அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இந்த வீடியோல யூடியூப் வந்துட்டு ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நம்மகிட்ட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஓவர் ஏன்னு கொஞ்சம் சில ஐடியா வந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்ட லாங் வீடியோ ஷார்ட் வீடியோவை கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த லாங் வீடியோல நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா அதனாலதான் அது கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதோட ரேஷியோ. அதாவது நீங்க லாங் வீடியோவா தான் போஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் அது ரேஷியோ வந்துட்டு 9:16. அதாவது நம்ம ஷார்ட்ஸுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த ரேஷியோல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு அடுத்ததா நீங்க போட்டிருக்க வீடியோ 3 மினிட்ஸ்க்கு உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷார்ட்ஸ் ஒரு அப்டேட் கொண்டு வந்துச்சு அப்படின்னு. ஸோ அக்டோபருக்கு அப்புறமா நீங்க 3 மினிட்ஸ்க்குள்ள எந்த வீடியோ போட்டாலுமே அது ஷார்ட்ஸ் வீடியோவா தான் கன்வெர்ட் ஆகும். அதனால கூட உங்க வீடியோ கன்வெர்ட் ஆயிருக்கலாம். மூணாவது விஷயம், நீங்க எடுத்திருக்க ரேஷியோ லாங் வீடியோவா இல்லாம இந்த மாதிரி ஸ்கொயர் டைப், அதாவது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ரேஷியோ 1:1 இருக்கான்னு பாருங்க. பிகாஸ் நம்ம அப்டேட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ அதாவது 9:16 ரேஷியோல எடுத்திருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி 1:1 ரேஷியோல எடுத்திருந்தாலும் சரி, நீங்க 3 மினிட்ஸ்க்குள்ள எந்த வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவை கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அப்டேட் வந்திருந்துச்சு. ஸோ அது தெரியாம நீங்க வந்துட்டு நம்மளோட வீடியோவை யூடியூப் வந்துட்டு தானா ஷார்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த அப்டேட் வந்துட்டு அக்டோபருக்கு அப்புறமா இருக்கிற வீடியோஸ்க்கு மட்டும்தான் மாறி இருக்கும். நீங்க அக்டோபருக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கட்டாயம் மாறி இருக்காது. பிகாஸ் அக்டோபருக்கு அப்புறம் தான் இந்த அப்டேட் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்க லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த ரேஷியோல, அதாவது இந்த மாதிரி மொபைலை வச்சு ஷூட் பண்ணுங்க. அன்பார்ச்சுனேட்டா நீங்க இந்த மாதிரி லாங் வீடியோ இப்படி ரேஷியோல எடுத்துட்டீங்கன்ற பட்சத்துல அந்த வீடியோ 3 மினிட்ஸ்க்கு மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ 3 மினிட்ஸ்க்கு மேல இருக்க மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ கட்டாயம் ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகாது. இப்ப மாறின வீடியோவை நம்ம கட்டாயம் திரும்பி சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது. இனிமேல் நீங்க போடுற வீடியோவை இந்த அப்டேட் படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வீடியோ வந்துட்டு லாங் வீடியோல இருந்து ஷார்ட் வீடியோவுக்கு கன்வெர்ட் ஆகாது. இந்த டவுட் யாருக்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இது பத்தின டவுட் வேற ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.